சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து இருக்கிறோம். RNC பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ. சிஎஸ்கேவோட அடுத்த ரவீந்திர ஜடேஜா உருவாயிட்டாரு. இந்த வீர் அப்படின்றவர் தான் ரவீந்திர ஜடேஜா போலவே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டர். ஸ்ட்ரைக் ரேட்டு 160க்கு மேல வச்சிருக்காரு T20 பொறுத்த வரைக்கும். இப்போ UP T20 லீக் 2025 பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனா கிரியேட் ஆயிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் மேலதான் 14.2 கோடி ரூபாயை நம்ம சிஎஸ்கே இப்போ போட்டிருக்கு. சாதாரண ஏதோ ஒரு யங் பிளேயர் மேல 14 கோடி ரூபாய் எதுக்குடா போடுது இந்த சிஎஸ்கே அப்படின்னு பல பேர் யோசிச்சதுக்கு காரணம் இதுதான். அதாவது சிஎஸ்கே அவங்களுடைய ஃபியூச்சர் டீமை பில்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு 14 கோடி ரூபாயை இப்ப ஒரு உரமா இன்வெஸ்ட்மெண்டா போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 14.2 crore ஏற்கனவே ஒரு ஜடேஜாவின் அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் இவரை க்ரூம் பண்ண போறதுக்காக வாங்கியிருக்காங்க சிஎஸ்கேன்னு பார்த்தோம். அதே மாதிரி மகேந்திர சிங் தோனிக்கு அடுத்ததாக இந்த டீம்ல விக்கெட் கீப்பர் யாரு அப்படிங்கிறதுக்கான யோசனையா என்னன்னு தெரியல. ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டரையும் 14.2 crore இன்னைக்கு சிஎஸ்கே வாங்கியிருக்கு. ஹிஸ் நேம் இஸ் கார்த்திக் சர்மா. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ல நம்ம 2 பேட்ஸ்மேன் தியரியின் கபில் அவர்களோட சேர்ந்து பண்ண வீடியோல அவர் சொல்லியிருந்த அந்த லிஸ்ட்ல இந்த கார்த்திக் சர்மாவும் இருந்தார். ஏற்கனவே நம்ம நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல இருந்து இங்க பார்த்தோம் நல்லபடியா ஒரு அமௌண்ட்க்கு போறது. அதுல கார்த்திக் சர்மா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். T20 பொறுத்த வரைக்கும் 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 9-10 மேட்ச் விளையாடி இருக்காரு. அவருடைய ஸ்டாட்ஸ் அதுதான் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் விக்கெட் கீப்பர் பேட்டரை ஒரு நம்பர் 5 நம்பர் 6 ஏதோ ஒன்னு நீ என்ன இறக்கி விட அடிக்கிறேன்ற மாதிரி ஒரு வீரரை இன்னைக்கு சிஎஸ்கே உள்ள வாங்கியிருக்கும் போது கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு தெரியுது அவங்க ஒரு ஃபியூச்சர் டீமை எப்படி பில்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்கன்றது. சிஎஸ்கே இப்போ 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு சூப்பர் ஃபினிஷர் வாங்கியிருக்காங்க. 1.5 கோடி ரூபாய்க்கு ஃபினிஷர் அது யாருங்க அப்படின்னா மேத்யூ ஷாட். அவர் நீங்க ஒரு ஓப்பனரா யூஸ் பண்ணிக்கலாம். கான்வேக்கு பதிலாக இன்னைக்கு ருத்ராஜ் கேக்வாடோட ஓப்பனிங் இறங்கின மாதிரி ஆயுஷ் மாத்திரையோட இறக்கி விட்டுக்கலாம் நீங்க மேத்யூ ஷாட்டை. பிகாஸ் எப்பவுமே ஒரு ஆஸ்திரேலியன் ஓப்பனர், ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர்னாலே அது சிஎஸ்கேக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால மேத்யூ ஷாட்டை நீங்க இறக்கி விடலாம். 1.5 கோடி ரூபாய்க்கு அசால்ட்டா வாங்கியிருக்காங்க. இல்ல அவர் பவர் பிளேயர் அடிக்கிற அடியெல்லாம் விட நமக்கு ஆயுஷ் மாத்திரை அடிச்சிருவாரு, எங்களுக்கு டெவால்ட் பிரேவிஸ் 1 டவுன்ல ஆடுறாரு, சஞ்சு சாம்சன் வேற வாங்கி இருந்திருக்கும், அவரை மிடில் ஆட விடுறதா டாப் பிளேயான்னு எங்களுக்கு தெரியலன்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அழகா நீங்க நம்பர் 6 நம்பர் 5 விளையாட விட்டுலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா டாப் 4 வரைக்கும் தான் இந்த விஷயம் இருக்குது. 5ல சிவம் தூபே அப்படின்னா 6ல உங்களுக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது. ரவீந்திர ஜடேஜா இருந்த அந்த 6-7 ஸ்லாட்ல தோனி 6னா மேத்யூ ஷாட் அட் 7, இல்ல தோனி 7 அப்படின்னா மேத்யூ ஷாட் அசால்ட்டா நீங்க 6ல இறக்கி விட்டுறலாம். இப்போ அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாப்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் சூப்பரா இப்போ உதவுவாரு அப்படின்றத நம்மளால இது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மேத்யூ ஷாட் மாஸ். இந்த சிஎஸ்கே சும்மா கிடையாதுங்க, ரொம்ப 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 மோசமானவங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 2.0 நிக்கிறாங்க. அவங்களுடைய டேலண்ட் ஸ்கவுட்டிங் ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே ஒரு வேற மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜாக் ஃபால்கர் அப்படின்னு ஒருத்தர் அவங்க எடுத்திருக்காங்களே, அந்த நியூசிலாந்து பேஸ் பவுலருமே சும்மா கிடையாது. இஸ் ஆல்சோ சென்சேஷன். ஸ்விங் பவுலிங்ல நீ புவனேஸ்வர் குமாரை வச்சிருக்கிற, நீ தீபக் சஹாரை வச்சுக்கிற, ஒவ்வொரு டீம்ல ஒவ்வொரு பிளேயர் வச்சுக்கிறீங்க. நான் இறக்குறேன்டா இம்போர்ட் பண்ணி நியூசிலாந்துல இருந்து அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில உள்ள இறக்குறாங்க ஜாக் ஃபால்கர். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்விங் லெஜெண்டா வருவதற்கான எல்லா விஷயங்களையும் கொண்டு வரணும். நியூசிலாந்துல அவருக்கான செம்ம ப்ரைஸ் இருக்குது. ஸோ அவரு T20 இன்டர்நேஷனல்ஸ்ல நியூசிலாந்து விளையாடி இருக்காரு. ஒரு டீசென்டான இக்கானமிக்கலான பவுலராகவும் இருக்காரு. ஒரு 7.5 அந்த எக்கனாமி. அண்ட் அதை தாண்டி விக்கெட் டேக்கர், ஸ்விங் கண்டிஷன்ஸ்ல வச்சு செய்யறாரு. இவர் இன்னும் இந்த சிஎஸ்கேல புகுந்து என்னென்னலாம் பண்ண போறாரு தெரியல. 75 லட்சத்துக்கு வெறித்தனமான பை இது. தீபக் சஹார் இல்லைன்னா என்ன, ராகுல் சஹார் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அண்ணனையும் தம்பியும் மாத்தி இன்னைக்கு சிஎஸ்கே எடுத்துட்டு இருக்கு. ராகுல் சஹார் ஒரு நல்ல அடிஷனா இல்லையா பாத்துடலாம். ரவி பிஷ்னாயை தான் ஆக்சுவலா சிஎஸ்கே டார்கெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம். நானும் அதுதான் சொல்லியிருந்தேன். பட் செகண்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் யார் அப்படின்னா அதுல ராகுல் சஹார் தான். ரவி பிஷ்னாய் பின்னாடி போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆயிருக்கும். கார்த்திக் சர்மா போன்றவரையோ வீர் போன்றவரையோ வாங்கியிருக்க முடியாது. ஸோ ஸ்மார்ட் மூவ். ரவி பிஷ்னாயை விட்டுட்டு இவங்க ராகுல் சஹார் பண்ணி வந்திருக்காங்க. பட் ராகுல் சஹார் நெவர்திலெஸ் ஒரு குட் ஆப்ஷன் தான். பிகாஸ் லெக் ஸ்பின் சிஎஸ்கேக்கு ரொம்ப நாளா இருந்ததே இல்லை. முத்தையா முரளிதரனுக்கு அப்புறமா அவங்க எங்க ட்ரை பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த லெக் ஸ்பின்ன்றது இது வரைக்கும் அமைஞ்சது கிடையாது. ஸோ ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின் சூப்பரான அடிஷன். அண்ட் அதை தாண்டி அவர் சீசன் 10 விக்கெட் குறைஞ்சது எடுத்திருக்காரு. ஒரு சீசன்ல தான் 10 கம்மியா எடுத்திருக்காரு. அண்ட் அவரோட எக்கானமியும் 2022 வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்குது. லாஸ்ட் ஒரு சீசன்ல மட்டும் தான் எக்கானமி ஜாஸ்தியா அவரால் கொடுக்க முடிஞ்சு. ஸோ அதனால கண்டிப்பா ராகுல் சஹார் அண்ட் நூர் 2 பேர் சேர்ந்து போகும்போது
வெறித்தனமான சம்பவம் சிஎஸ்கேக்கு காத்துட்டு இருக்கு. அக்கேல் ஹுசேனை எடுத்தது ஒரு ஸ்மார்ட் மூவ். என்னங்க 2 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு அவர் எடுத்தத பத்தி நாங்கலாம் டென்ஷன்ல இருக்கிறோம். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். யோசிச்சு பாருங்க, கரெக்ட்டா கவனிச்சு பாருங்க அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி பார்த்தா எம்எல்சில, அதாவது மேஜர் லீக் கிரிக்கெட்ல வந்துட்டு அங்க டெக்சஸ் டீம்ல, டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு. 2025ல அவங்க வந்துட்டு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒருத்தர் நம்மளுடைய அக்கேல் ஹுசேன். அங்க ஒரு ஃபேஃப் டு பிளெசிஸ், டொனாவன் ஃபெரேரா இவங்களெல்லாம் தாண்டி இவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அங்க ரொம்ப சூப்பரா இருந்திருக்குது. ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்காரு. அவருடைய ஸ்டாட்ஸை கீழே நான் போடுறேன் பாருங்க. ஸோ இது ஒரு பக்கம். ஆல்ரவுண்டிங்ல அடி போட்டிருக்காரு. 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து மட்டுமே ஒரு 35 பால்ல 60 அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி ஒரு பக்கம் பேட்டிங், இன்னொரு பக்கம் பவுலிங், இதெல்லாம் ரைட்டு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் T20ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்துட்டு ஒரு 80+ விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு. மேட் ஹென்றி ஒரு குட் பையா, பேட் பையா? அதுக்கு முன்னாடி 2024ல அவருடைய ஐபிஎல் ஸ்டாட்ஸை பார்ப்போம். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா எல்எஸ்ஜிக்கு உள்ள வந்து ஒரு 4 மேட்ச் ஆடினாரு. நம்பர்ஸ் அவ்வளோ பிரமாதமா இல்ல. விக்கெட்டே இல்ல. 0 விக்கெட். 9-10 கிட்ட அவருடைய எக்கானமி இருக்குது. இவரை வச்சு என்னங்க பண்ண போறது அப்படின்னு கேட்டா, இந்த வருஷம் அவர் வந்திருக்கிற இடம் சிஎஸ்கே. அவர் இருக்கிற கோச் யாரு? ஃபிளெமிங், ஸ்டீஃபன் ஃபிளெமிங். அதனால இந்த பழைய ஸ்டாட்ஸ்லாம் விடுங்க. அவருடைய இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸை பாருங்க. அவர் ஒரு சூப்பர்பான பவுலர். கடந்த 3 வருஷத்துல அவருடைய நம்பர்ஸை பாருங்க. ஆசமா இருக்குது அவருடைய கடந்த 3 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட். அதனால சிஎஸ்கேல வந்து விளையாடும்போது தல தோனி அண்ட் ஃபிளெமிங் இருக்கும்போது பக்கத்துல அவர் வேற ஒரு நியூசிலாந்து பவுலரை கொடுத்தாச்சு, ஜாக் ஃபால்க். அதனால இதை விட வேற என்ன வேணும்? இது தாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. சர்ஃப்ராஸ் கானுடைய சிஎஸ்கே பிக்கு ஆக்ஷன் ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சர்ஃப்ராஸ் கான் ஒரு மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு சையத் முஷ்டக் அலி டிராஃபியில். அங்கே பக்கத்தில் அஜிங்கிய ரஹானே அவரோட ஒரு பார்ட்னர்ஷிப் போகுது. ஃபர்ஸ்ட் அந்த ரவுண்டில் அவர் அன்சோல்டா போறாரு. அதுக்கப்புறம் அவர் அன்சோல்டா ஓரங்கட்டி வச்சதுக்கு அப்புறமா அங்க அடி உழுவுது. போட்டு பாட்டா பாட்டா பாட்டான்னு அடிக்கிறாரு. 2 அட்ட டைம்ல நடக்குது. அங்க வந்து ஒரு சூப்பரான ஆஃப் செஞ்சுரி 15 பால்ல போடுறாரு. இங்க சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அதனாலதான் இது நடந்துச்சா தெரியல. ஆனா எல்லாமே ஒரு சினிமா மாதிரி நடந்துச்சு. அடுத்து மறுபடியும் ஆக்சலரேட்டட் ஆக்ஷன்ல மீண்டும் திரும்ப வராரு சர்ஃப்ராஸ் கான். அப்போ 75 லட்சம் ரூபாய்க்கு சிஎஸ்கேவால பிக் பண்ணப்படுறாரு. அங்க சையத் முஷ்டக் அலி டிராஃபில அவருடைய டீம் ஜெயிக்குது. இது மட்டும் கிடையாது. இதை தாண்டி அவருடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி. இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல மேபி அவர் நல்லா விளையாடாம இருந்திருக்கலாம். கிடைச்ச வாய்ப்புகளை பெருசா பயன்படுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா ஆகஸ்ட் மாசம் 2 மாசத்துல அவர் 17 கிலோ வெயிட்ட குறைச்சாரு. இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால அவர் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய வெறித்தன உச்சத்துல இருக்கிறாரு. இப்போ போட்டார்னு வைங்க, பக்கா மாசா இருக்கும் சிஎஸ்கே. அமன் கான் சிஎஸ்கே வாங்கிய ஒரு முக்கியமான வீரர். அமன் கான் ஆக்சுவலா ஒரு நல்ல இந்தியன் மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர். அந்த நம்பர் 5 நம்பர் 6ல இறக்கி விட்டு கடைசி 20 பால் அட்ரா தம்பி அப்படின்னு சொன்னா சும்மா பாலை பறக்க விடுற ஒரு ஆளு. ஸோ இவரை இதுக்கு முன்னாடி சில டீம்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஐபிஎல்ல இது வரைக்கும் அவருடைய பெஸ்ட் இன்னும் அவர் கொடுக்கல. பெஸ்ட்டை கொடுக்காதவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பெஸ்டஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வரும்ல. அது எந்த டீமும் உங்க எல்லாருக்கும் தெரியும். அங்கதான் இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ அமன் கானுக்கு மேபி பிளேயிங் லெவன்ல ஒரு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். மேபி அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா மேபி கிடைக்கலாம். பட் ஆனா அவருக்கான ஏஜ் இருக்குது. ஒரு 28 வயது ஆள் தான். அவர் வந்து ஒரு 20 வயசு பையன் கிடையாது. ஸோ அதனால ஒரு 28-29 இயர் ஓல்டு கிரிக்கெட்டர் அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குது. நீங்க டைரக்டா அவர் வந்துட்டு எப்போ வேணாலும் பிளேயிங் லெவன்ல விளையாடுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம். பட் ஒரு நல்ல ஃபியூச்சர் அசெட்டாகவும் இருப்பார். கடந்த அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு அவர் மேபி அவரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணும். சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30-40 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RMC+ டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ்.